காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டு வரக்கூடிய தெய்வத்திற்கு குல தெய்வம் என்று பெயராகுமாங்க. எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வதற்கு முன்னாடி நம்முடைய குல தெய்வத்தை வழிபட்ட பிறகே நம்ம அந்த காரியத்தை செய்ய வேணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். குல தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வங்களுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய பூஜை பரிகாரங்கள் போன்றவற்றுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குலதெய்வ கோவிலுக்கு நேரில் செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே குல தெய்வத்திற்கு பூஜை செய்து வழிபடக்கூடிய முறை என்ன? குல தெய்வத்தினுடைய அருள் நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே நிலைத்திருக்க என்னென்ன விஷயங்களை செய்ய வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குல தெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குல தெய்வம் பிடிக்கும் அப்படின்னா குலத்தை காக்கும் குல தெய்வமே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் அப்படின்னும் அழைக்கப்படுது. தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வமாகுங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குலதெய்வங்கள் காடு மலை வயல் மற்றும் சாலை வசதி இல்லாத இடங்களில் தாங்க பெரும்பாலும் இருக்கும். பெரும்பாலும் கிராமங்களை ஒட்டிய குலதெய்வ வழிபாடானது நிறைய நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே குலதெய்வ கோவிலில் பெரிய அளவில் கோபுரங்களை கொண்டிருப்பது இல்லைங்க, சின்ன அளவிலான அமைப்பில் தான் குலதெய்வ கோவிலானது அமைஞ்சிருக்கும். இந்த வகையான கோவில்கள் பார்த்திங்கன்னா முறைப்படி அமைக்கப்பட்டிருக்குங்க. அந்தந்த இடத்திற்கு ஏற்றபடி கோவிலானது அமைக்கப்பட்டிருக்கும். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிழக்கு திசை இல்லைன்னா வடக்கு திசை பார்த்தபடி அமைஞ்சிருக்கும். பெரும்பாலும் வேப்ப மரம் இல்லைன்னா வில்வ வகை மரங்கள் குல தெய்வ கோவில்களுடைய இடமாகவும் சொல்லப்படுது. அப்படி நமக்கு வரக்கூடிய தீர்க்க முடியாத துன்பங்களை தீர்க்கக்கூடிய குல தெய்வ வழிபாட்டை நம்ம வீட்டிலிருந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு வரக்கூடிய தீர்க்க முடியாத துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தீர்வு கிடைக்க வேணும்னா அந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்தோடு சேர்த்து நம்முடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். அப்படி கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டில் இருந்தபடியே குலதெய்வ வழிபாட்டை செய்யலாங்க. குலதெய்வத்திற்கு உகர்ந்த நாளை இந்த பூஜையை செய்வது ரொம்பவே சிறப்பானதும். உங்களுடைய குலதெய்வத்திற்கு எந்த நாள் உகர்ந்த நாளோ அந்த நாளில் இந்த பூஜையை செய்யுங்க. பூஜைக்கு முந்தைய நாளில் உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொள்ள வேணும். நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய பூஜையை காலை 6 மணிக்கு செய்வதே சிறப்பானதாகும். அதிகாலை நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே எழுந்திருச்சு குளித்து விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் வழிபட வேணுங்க. குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபடுவதாக மனதார நினைத்து கொண்டு மனமுருகி உங்கள் குலதெய்வத்திடம் நீங்கள் வழிபாடு செய்ய வேணும். அதற்கு பிறகு பூஜை அறையில் குலதெய்வத்திற்கு என்று மண் அகல் விளக்கில் தனியாக ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்க வேணுங்க. ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி வைத்து அதில் துளசி இலையை போட்டு குலதெய்வத்திற்கு நீங்கள் சமர்ப்பணம் செய்ய வேணும். முடிஞ்சிச்சுன்னா குலதெய்வத்திற்கு இஷ்டமான பிரசாதத்தை நைவேத்தியமாக செய்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. அதற்கு பிறகு ஒரு மஞ்சள் நிற துணியில் குல தெய்வத்தை வேண்டிக் கொண்டு உங்களால் எந்த அளவுக்கு காணிக்கை வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு வைக்க வேணுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மூலமாக இந்த காணிக்கை வைப்பது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது. குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையல, எப்போது குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வருதோ அந்த நேரத்தில் இந்த காணிக்கையை உண்டியெல்லாம் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டு நீங்கள் அந்த காணிக்கையை 3 முடிச்சு போட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்க வேணுங்க. அதே போல் உங்களுடைய குலதெய்வ படத்திற்கு முன்னாடி நீங்கள் வைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். இப்படி வருஷந்தோறும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை மஞ்சள் துணியில் வைத்து குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய வேண்டுதல்களை செய்து விட்டதாக நினைத்து கொண்டு ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்தாலே போதுங்க. அந்த வேண்டுதலை உங்களுடைய குல தெய்வமானது நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த முறை நீங்கள் குல தெய்வ கோவிலுக்கு போகும்போது இந்த மஞ்சள் நிற துணியில் இருக்கக்கூடிய இந்த காணிக்கையை உங்களுடைய குல தெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியெல்லாம் சேர்த்து விடலாங்க. இல்லைன்னா உங்களுடைய குல தெய்வ கோவிலில் சேர்த்து விடுவது ரொம்பவே நல்லது.
வீட்டில் எப்போதுமே தெய்வீக அருள் நிலைத்திருக்க வேணுங்க. தெய்வீக அருள் இருந்தால் தான் தீய சக்திகள், எதிர்மறையான ஆற்றல்கள் நம்ம வீட்டிலிருந்து வெளியேறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் குல தெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேணும். அப்போது தான் மற்ற தெய்வங்களுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அப்படி வீட்டில் குல தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக நிறைந்திருக்க வீட்டில் நம்ம சில எளிய வழிபாடுகளை செஞ்சாலே போதுங்க. குல தெய்வத்தினுடைய அருளானது நம்ம வீட்டில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. குல தெய்வங்கிறது நம்முடைய தலைமுறையாக நம்மளை காக்கக்கூடிய தெய்வமாகுங்க. குல தெய்வத்தினுடைய அருள் கிடைச்சாதான் மற்ற தெய்வங்களுடைய அருளானது கிடைக்குங்க. குல தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள், நோய் பிரச்சனைகள், பண சிக்கல்கள் அனைத்துமே நீங்கி வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் தலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சந்ததியும் தலைக்குமாங்க. குல தெய்வ வழிபாடு கோடி நன்மைகளை தரும் அப்படின்னு ஆன்மீக நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. குல தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க மற்ற தெய்வங்களுடைய அருளானது பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். எந்த ஒரு சுப காரியம், அதாவது திருமணம், கிரகப்பிரவேசம் தொடங்குவதற்கு முன்னாடி நம்மளுடைய குல தெய்வத்தை வழிபடுவதும் குல தெய்வத்திடம் உத்தரவு கேட்பதும் வழக்கமாகுங்க. மாதத்திற்கு ஒரு முறையாவது குல தெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லது. அப்படி செல்ல முடியாதவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று பொங்கல் வைத்து படையல் போட்டு குல தெய்வத்தை வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள், தடைகள், தோஷங்கள் போன்றவையானது நீங்கிவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. குல தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் பல காலமாக தடைப்பட்டு இருக்கக்கூடிய சுப காரியங்கள் அனைத்துமே விரைவாக நடைபெறும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. குல தெய்வத்தினுடைய அருள் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்க வேணும். குல தெய்வத்தினுடைய அருளை பெற குல தெய்வ கோவிலுக்கு செல்லும் போது ஊற வச்ச பச்சரிசியை இடித்து அதில் கொஞ்சமாக வெல்லம் கலந்து துள்ளு மாவாக செய்து எடுத்துகிட்டு போவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய மனக்குறைகளையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களோட குல தெய்வத்திடம் மனமுருக நீங்கள் வேண்டிக் கொள்ள வேணும். சாமிக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். அதற்கு பிறகு நீங்கள் எடுத்து சென்ற துள்ளு மாவை கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு நீங்கள் வைக்க வேணுங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா எறும்பு புற்றிலிருந்து எறும்புகளானது இறைய தேடி வருங்க. அப்பொழுது நம்ம வைத்த இறையை சாப்பிடும். இதனால் தாங்க முடியாத துயரங்கள், தடைகள், தோஷங்கள் விலகி குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமானது பெருகுங்க. வாழ்க்கையில் சுபிட்சமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் குல தெய்வத்துடைய அருள் நிலைத்திருக்க நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் குல தெய்வத்தினுடைய அருள் எப்பொழுதுமே நிலைத்திருப்பதற்கு வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு பரிகாரத்தை நம்ம தவறாமல் செஞ்சுட்டு வருவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வீட்டு நிலை வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு சாம்பிராணி வாசம் காட்ட வேணும். அதற்கு பிறகு ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீர் வைத்து அதில் கொஞ்சம் மஞ்சள், வேப்பிலை, துளசி போன்றவற்றை கலந்து வாசலில் நம்ம வைக்க வேணும். இப்படி நம்ம செய்வதனால நம்ம வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய குல தெய்வத்தை நம்முடைய வீட்டுக்குள்ளே வரவேற்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் குல தெய்வத்துடைய அருளானது எப்பொழுதுமே நிலைத்திருக்குமாங்க. அதே போல் குல தெய்வ கோவிலுக்கு போகும்போது குல தெய்வ கோவிலிருந்து மண் இல்லைன்னா தீர்த்தத்தை நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். தினமும் காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் நம்ம வீட்டு பூஜை அறையில் தீப தூப ஆராதனை காட்ட வேணுங்க. அதற்கு பிறகு சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா சுத்தமான நெய்யினால் தீபம் ஏற்றி வழிபட வேணும். குல தெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாத நாளில் வீட்டில் இருந்தபடியே காலை நேரத்தில் நம்ம குளித்து விட்டு தீபம் ஏற்றி நம்முடைய குல தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு நம்ம குல தெய்வத்திற்கு உரிய நாமத்தை 11 முறை இல்லைன்னா 108 முறை மனதார நம்ம உச்சரித்து வழிபட வேணுங்க. இப்படி நம்ம தினமும் நம்ம வீட்டு வாசலில் மஞ்சள் தெளித்து கோலம் போட்டு குல தெய்வத்தை வரவேற்பது வீட்டுக்கு நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குல தெய்வத்தினுடைய அருளானது நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நிறைந்திருக்குங்க. குல தெய்வத்தினுடைய அருள் இருந்துச்சுன்னா மற்ற தெய்வங்களுடைய அருளானது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். குலதெய்வத்தை நம்ம வீட்டில் இருந்தபடியே வழிபடுவதற்கு செவ்வாய்க்கிழமை நாள், வெள்ளிக்கிழமை நாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாள் உகந்த நாளாகும். இந்த நாளில் காலை 6 மணிக்குள்ளான நேரத்தில் நம்ம வீட்டை சுத்தம் செய்து நம்ம குளித்து விட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நம்ம வழிபட வேணும். அதே போல் ஒரு சொம்பு தண்ணீரில் துளசி இலை இல்லைன்னா மாவிலையை போட்டு சக்கரை பொங்கல் இல்லைன்னா பாயாசத்தை நைவேத்தியமாக நம்முடைய குல தெய்வத்திற்கு படைத்து நம்ம வழிபட வேணுங்க. இப்படி வழிபடுவதனால நம்ம நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறுங்க. நம்ம
வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களானது விலகிவிடும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.